தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் பேசாமல் விட்ட விஷயங்கள் பின்னர் பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடித்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்கள்ல உடனே பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் அமைதியாக விட்டு விடப்பட்ட ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களும் பெரிய பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இதுவரைக்கும் பார்க்கப்பட்டது. அந்த ஒரு பிரச்சனை என்னவோ ஆரம்பத்தில் சிறியதாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுத்திருக்கும். ஆனால் காலப்போக்கில் அந்த விஷயங்கள் மனதில் சோர்ந்து பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாற்றப்பட்டு அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத சில அறிகுறிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். தனுசு ராசிக்காரங்களின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நிச்சயமா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆரம்பத்தில் சிறியதாக இருந்த பிரச்சனைகள் பின்னர் பல வருட மனக்கசப்புகளை வெளியில் கொண்டு வந்து அது இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகளாக உங்களையும் சரி உங்களுடைய நட்பில் இருக்கக்கூடிய நபர்களையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் நிச்சயமா உங்களுக்கு எதிராக மாற்றலாம், அல்லது நீங்கள் அவர்கள் அனைவரையும் எதிர்த்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் நீங்கள் எப்பொழுதுமே பெரியதாக மனதிற்குள் நினைத்துக் கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை தெரிந்த நபரிடமும் பிடித்த நபரிடமும் நீங்கள் போட்டுக்கொண்டும் இருந்திருப்பீங்க. தனுசு ராசிக்கு 6ஆம் வீடு என்பது பிரச்சனைகள் மற்றும் மறைமுக எதிர்ப்புகளை குறிக்கும் ஒரு ஸ்தானமாக இருப்பதால் மட்டும்தான் இந்த விதமான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதனுடைய அதிபதி சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்து வக்கரமடையும் பொழுதோ அல்லது 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுதோ கடந்த காலங்களில் இது ஒரு சாதாரண விஷயம் தானே, பேசாமல் விட்டுவிடுவோம் என்று நீங்கள் அலட்சியப்படுத்திய அல்லது மௌனமாக கடந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் தற்போது விஸ்வரூபம் எடுத்து பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடித்து அது இன்னும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நிச்சயமா தேவையில்லாத கவலைகளுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். தம்பதியருக்குள் அன்று தீர்க்கப்படாத சின்ன சின்ன ஈகோக்களும் இன்று விவாகரத்து அல்லது பிரிவினை வரை பேச வைத்து கொண்டுமே தான் இருக்கும். தொழிலில் அன்று கவனிக்காத சின்ன கணக்கு தவறுகளும் இன்று சட்ட பிரச்சனையாக மாறி அது இன்னமும் உங்களுடைய மனதை காயப்படுத்தும். பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் மௌனம் காத்ததன் கசப்பான விளைவை இந்த கிரக அமைப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உணர்த்தி கொடுக்கும். எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது செய்தாலும் அதனை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலைமுறை வித்தியாசம் காரணமாக கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. 5ஆம் வீடு பிள்ளைகள் மற்றும் 9ஆம் வீடு தந்தை முன்னோர்கள் ஆகிய 2 ஸ்தானங்களும் தனுசு ராசிக்கு மிகவும் முக்கியமான ஆன்மீக மற்றும் தர்மஸ்தானங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருந்தது. இந்த வீடுகளில் ராகு மற்றும் சனியின் பரஸ்பர பார்வைகளோ அல்லது சேர்க்கைகளோ நிகழும் பொழுது குடும்பத்தில் தலைமுறை இடைவெளி காரணமாக கடுமையான கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். பழமைவாத சிந்தனைகளை கொண்ட பெரியவர்களுக்கும் நவீன உலகத்தில் வாழ துடிக்கும் இளைய தலைமுறைக்கும் இடையே நீங்கள் தராசாக நின்று தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் யார் பக்கம் உண்மையை பேசுவது, யாருக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணுவது என்று தெரியாமல் பெரியவர்களும் ஒரு பக்கம் இருப்பார்கள், உங்களுடைய குழந்தைகளும் ஒரு பக்கம் இருப்பார்கள். ஆனால் இருவருக்கும் இடையில சண்டை சச்சரவு ஏற்பட்டு நீங்கள் நடுவராக நிற்கும் பொழுது யார் பக்கம் நம்ம பேசுவது என்று தெரியாமல் அதுவே உங்களுடைய குடும்பத்திற்குள்ள ஒரு பிரச்சனையாகவே வெடிக்கப்பட்டிருக்கும். அதே போல மாமியார் மருமகள்கள் சண்டைகள், இது போல தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. இந்த 2 தலைமுறைகளுக்கும் இடையே பாலமாக செயல்பட நினைக்கும் உங்களது முயற்சி தோல்வியடைந்து உங்களை இரு தரப்பும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் உருவாக்கி அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இது நிச்சயமா நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம இனிமே தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோ
வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக கிடைக்கும். இனிமே தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக உங்களுக்குள்ள அமைந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். வியாபாரத்தில் முதலீடுகள் உங்களுக்குன்னு அதிகரித்து நல்ல ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரை நம்ம எப்படி நம்ம பக்கம் இழுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது தோன்ற ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைத்து அது இன்னும் நல்ல ஒரு நிலைமையை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பேச்சுக்களுக்கு மதிப்புகள் அதிகரித்து நல்ல நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நாளும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். எதிலும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மாறிவிடுவீங்க. குழந்தைகள் வழியில் அனுகூலங்கள் உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளானது தீர்ந்து ஒரு புரிதலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மன உற்சாகம் என்பது உயர ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் இருந்த சோர்வு மற்றும் நம்பிக்கையின்மை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்து வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். புதிய உற்சாகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அதுவும் இனிமே நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். காலையில் எழுந்தவுடன் நாளை எதிர்கொள்ளும் ஆர்வம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். புதிய திட்டங்கள் மற்றும் இலக்குகளை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. உங்களது தன்னம்பிக்கை உயர்ந்து எதையும் சாதிக்க முடியும் என்ற மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மனதை குறிக்கும் சந்திரனும் லக்னாதிபதியான குருவும் சுபஸ்தானங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சஞ்சரிக்கும் பொழுது உங்களது மனோபலம் மற்றும் தன்னம்பிக்கை அசுர வேகத்தில் உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உயர ஆரம்பிக்கும். கடந்த கால தோல்விகளால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மை மற்றும் சோம்பல் முற்றிலுமாக நீங்கி உங்களுக்குள்ள ஒரு புதிய எனர்ஜியும் சுறுசுறுப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு சவாலான காரியத்தையும் என்னால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு அணுகக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களது உள்ளுணர்வு மிகச் சிறப்பாக செயல்படுவதனால் வரவிருக்கும் லாப நஷ்டங்களை துல்லியமாக கணித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சீரடைவதால் மனதில் புதிய உற்சாகங்கள் பிறந்து எந்நேரமும் சுறுசுறுப்புடன் ஓடி ஓடி உழைத்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. நல்ல பெயர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வரும். 10ஆம் வீடான சிம்மம் ஜீவனஸ்தானம் மற்றும் கீர்த்திஸ்தானத்தை குறிக்கும். சூரியன் மற்றும் 10ஆம் அதிபதிகளின் பலமான சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஏற்படும் பொழுது உங்களது நேர்மையும் உழைப்பும் உலகிற்கு தெரிய வந்து உங்களுக்கு பொதுமக்களிடமிருந்தும் உயர் அதிகாரிகளிடமிருந்தும் நல்ல ஒரு பெயரும் அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களது தனித்திறமைக்கு பாராட்டுகளும் விருதுகளோ அல்லது முக்கியமான பதவிகளோ தேடி வரக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடுகளில் ராகு மற்றும் சனியின் பரஸ்பர பார்வைகளோ அல்லது சேர்க்கைகளோ நிகழும் பொழுது குடும்பத்தில் தலைமுறை இடைவெளி காரணமாக கடுமையான கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். பழமைவாத சிந்தனைகளை கொண்ட பெரியவர்களுக்கும் நவீன உலகத்தில் வாழ துடிக்கும் இளைய தலைமுறைக்கும் இடையே நீங்கள் தராசாக நின்று தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் யார் பக்கம் உண்மையை பேசுவது, யாருக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணுவது என்று தெரியாமல் பெரியவர்களும் ஒரு பக்கம் இருப்பார்கள், உங்களுடைய குழந்தைகளும் ஒரு பக்கம் இருப்பார்கள். ஆனால் இருவருக்கும் இடையில சண்டை சச்சரவு ஏற்பட்டு நீங்கள் நடுவராக நிற்கும் பொழுது யார் பக்கம் நம்ம பேசுவது என்று தெரியாமல் அதுவே உங்களுடைய குடும்பத்திற்குள்ள ஒரு பிரச்சனையாகவே வெடிக்கப்பட்டிருக்கும். அதே போல மாமியார் மருமகள்கள் சண்டைகள், இது போல தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. இந்த இரண்டு தலைமுறைகளுக்கும் இடையே பாலமாக செயல்பட நினைக்கும் உங்களது முயற்சி தோல்வியடைந்து
இணைந்து உங்களை இரு தரப்பும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் உருவாக்கி அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இது நிச்சயமா நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம இனிமே தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக கிடைக்கும். இனிமே தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக உங்களுக்குள்ள அமைந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். வியாபாரத்தில் முதலீடுகள் உங்களுக்குன்னு அதிகரித்து நல்ல ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரை நம்ம எப்படி நம்ம பக்கம் இழுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது தோன்ற ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைத்து அது இன்னும் நல்ல ஒரு நிலைமையை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பேச்சுக்களுக்கு மதிப்புகள் அதிகரித்து நல்ல நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நாளும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். எதிலும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மாறிவிடுவீங்க. குழந்தைகள் வழியில் அனுகூலங்கள் உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளானது தீர்ந்து ஒரு புரிதலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மன உற்சாகம் என்பது உயர ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் இருந்த சோர்வு மற்றும் நம்பிக்கையின்மை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்து வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். புதிய உற்சாகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அதுவும் இனிமே நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். காலையில் எழுந்தவுடன் நாளை எதிர்கொள்ளும் ஆர்வம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். புதிய திட்டங்கள் மற்றும் இலக்குகளை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. உங்களது தன்னம்பிக்கை உயர்ந்து எதையும் சாதிக்க முடியும் என்ற மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மனதை குறிக்கும் சந்திரனும் லக்னாதிபதியான குருவும் சுபஸ்தானங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சஞ்சரிக்கும் பொழுது உங்களது மனோபலம் மற்றும் தன்னம்பிக்கை அசுர வேகத்தில் உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உயர ஆரம்பிக்கும். கடந்த கால தோல்விகளால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மை மற்றும் சோம்பல் முற்றிலுமாக நீங்கி உங்களுக்குள்ள ஒரு புதிய எனர்ஜியும் சுறுசுறுப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு சவாலான காரியத்தையும் என்னால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு அணுகக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களது உள்ளுணர்வு மிகச் சிறப்பாக செயல்படுவதனால் வரவிருக்கும் லாப நஷ்டங்களை துல்லியமாக கணித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சீரடைவதால் மனதில் புதிய உற்சாகங்கள் பிறந்து எந்நேரமும் சுறுசுறுப்புடன் ஓடி ஓடி உழைத்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. நல்ல பெயர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடி வரும். 10ஆம் வீடான சிம்மம் ஜீவனஸ்தானம் மற்றும் கீர்த்தி ஸ்தானத்தை குறிக்கும். சூரியன் மற்றும் 10ஆம் அதிபதிகளின் பலமான சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஏற்படும் பொழுது உங்களது நேர்மையும் உழைப்பும் உலகிற்கு தெரிய வந்து உங்களுக்கு பொதுமக்களிடமிருந்தும் உயர் அதிகாரிகளிடமிருந்தும் நல்ல ஒரு பெயரும் அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களது தனித்திறமைக்கு பாராட்டுகளும் விருதுகளோ அல்லது முக்கியமான பதவிகளோ தேடி வரக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது.